அட பாவிகளா! 243 ரன் எடுத்து கூட, இப்படி அசால்ட்டா சேஸ் பண்ணிட்டீங்களே! இன்னும் நாங்க எம்புட்டு ரன்னு தான்யா அடிக்கிறது? இப்படி வந்து மும்பை நொந்து போய் புலம்புற மாரி தான், இன்னைக்கு மேட்ச் வந்து ஆயிப்போச்சுங்க. இன்னைக்கு மும்பைக்கும் எஸ்ஆர்எச்க்கும் நடந்த மேட்ச்ல, எஸ்ஆர்எச் டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பவுலிங் வந்து சூஸ் பண்ணாங்க. சும்மா சொல்லக்கூடாது. மும்பையோட பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டார்ட்டிங்ல இருந்து நல்லா தாங்க வந்து இருந்துச்சு. வில் ஜாக்ஸ், ரிக்கல்டன் இவங்க 2 பேரும் நல்ல பார்ட்னர்ஷிப் வந்து கன்டின்யூ பண்ணாங்க. இவங்களோட பார்ட்னர்ஷிப்ல 90 ரன்னுக்கு மேல வந்து போயிருச்சு. சரி அப்படியே பார்ட்னர்ஷிப் கன்டின்யூ ஆகும்னு நினைக்கும்போது, வில் ஜாக்ஸ் ஹாஃப் செஞ்சுரி அடிப்பார்ன்னு எதிர்பார்த்தா, வில் ஜாக்ஸ் வந்து அவுட் ஆயிட்டாரு. அவர் அவுட் ஆனா என்னப்பா, நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, ரிக்கல்டன் ஒரு சூப்பரான இன்னிங்ஸ குடுத்து மனுஷன் செஞ்சுரி அடிச்சு பட்டைய கிளப்புனாருங்க. அவரு கூட மும்பையோட மத்த பேட்ஸ்மேன்ஸும் சப்போர்ட் பண்ணி சின்ன சின்ன கான்ட்ரிபியூஷன் வந்து குடுத்தாங்க. இதனால இன்னைக்கு மும்பை 20 ஓவர் முடிவுல 243 ரன் வந்து எடுத்தாங்க. இந்த ஒரு ஸ்கோர பார்த்தோனே நம்ம என்ன எதிர்பார்த்தோம்? இது ஒரு பெரிய டார்கெட்ப்பா. இந்த டார்கெட்ட சேஸ் பண்ண முடியாது அப்டிலாம் சொல்ல முடியாது. என்னதான் இந்த டார்கெட்ட சேஸ் பண்ணாலும், இது ஒரு கஷ்டமான டார்கெட்டு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, மும்பை ஸ்டார்ட்டிங்ல இருந்தே நல்ல ஒரு பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ குடுத்து, பவர் பிளேக்குள்ளேயே மடமடன்னு சொல்லிட்டு விக்கெட் எடுத்தாங்க. கண்டிப்பா இந்த மேட்ச மும்பைனால வந்து வின் பண்ண முடியும் அப்டின்னு தாங்க வந்து எதிர்பார்த்தோம். ஆனா இன்னைக்கு மேட்ச்ல நடந்ததே வேற. இன்னைக்கு அபிஷேக் சர்மா, ட்ரேவிஸ் ஹெட் 2 பேரும் வேற லெவல் பிரிச்சு மேய்ஞ்சுட்டாங்க. ஸோ இவங்களோட பார்ட்னர்ஷிப்பே கிட்டத்தட்ட 120 ரன்னுக்கு மேல வந்து போயிருச்சு. ஸ்டார்ட்டிங்ல மும்பைனால விக்கெட்டே எடுக்க முடியல. இவங்களோட பார்ட்னர்ஷிப் அப்படியே கன்டின்யூ ஆக நினைக்கும்போது, அப்பதான் காசன்பர் வந்து ஃபர்ஸ்ட்டு அபிஷேக் சர்மாவோட விக்கெட்ட வந்து எடுத்தாரு. அதுக்கப்புறம் அதே ஓவர்ல இசான் கிஷனை டக் அவுட் பண்ணாரு. ஆனா ட்ரேவிஸ் ஹெட் வந்து ஆல்ரெடி ஸ்டார்ட்டிங்ல இருந்து நின்னு நல்ல ஒரு இன்னிங்ஸ குடுத்து அடிச்சு பொளந்து கட்டி ஹாஃப் செஞ்சுரி அடிச்சாரு. அவரோட இன்னிங்ஸ் கன்டின்யூ ஆக நினைக்கும்போது, அவரும் அடுத்த ஓவர்லயே ஹர்திக் பாண்டியாவோட பால்ல வந்து அவுட் ஆயிட்டாரு. சரிப்பா இம்பார்ட்டன்ட் விக்கெட்லாம் எடுத்துட்டாங்க. அடுத்தடுத்து அப்படியே மும்பை கண்ட்ரோல் பண்ணுவாங்கன்னு நினைக்கும்போது, அப்பதாங்க இன்னைக்கு கிளாஸ்ன்னு நான் வேற லெவல் ஆட்டத்த வெளிப்படுத்துவேன்னு சொல்லிட்டு, மனுஷன் இன்னைக்கு பட்டைய கிளப்பிட்டாரு. அவரு கூட சலீல் அரோராவும் சேர்ந்து நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாரு. ஸோ இன்னைக்கு கிளாஸின் வந்து ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு அசத்திட்டாரு. இதனால இந்த மேட்ச எஸ்ஆர்எச் 19வது ஓவர்லயே 6 விக்கெட் வித்தியாசத்துல ரொம்ப கம்ஃபர்டபுளா வின் பண்ணிட்டாங்க. உண்மையிலே இந்த மேட்ச்ல என்னதான் சொல்றதுன்னு தெரியல. மும்பை நல்ல பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ குடுத்து, பெரிய டார்கெட்ட தான் எடுத்தாங்க. அப்படி இருந்தும் இந்த மேட்ச வந்து ஜெயிக்க முடியல. ஐபிஎல்ல போற போக்க பார்த்தா, எம்புட்டு ரன் எடுத்தாலும் பத்தவே பத்தாது போலங்க. அந்த அளவுக்கு எவ்வளோ ரன் எடுத்தாலும் செகண்ட் பேட்டிங் பண்ற டீமு ஈஸியா சேஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. இனிமேலாவது மும்பை நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ குடுக்குறாங்களா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு மேட்ச பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இதே மாரி இன்னொரு வீடியோல உங்கள வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.